ஏவன் டிராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது வாகரவெட்டியிலிருந்து இரவு தங்கிய வாகரவெட்டியிலிருந்து இன்று 2வது நாளாக பயணம் நாங்கள் கதிராமம் நோக்கிய பயணம் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அது சம்பந்தமான காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பாருங்கள். உண்மையில் நேற்றைய இரவு நாங்கள் இங்கே பல ஆயிரம் மக்களுடைய பக்தர்களுடைய மத்தியிலே நாங்கள் இரவு இந்த வாகர வெட்டையில் தங்கியிருந்தோம். இன்று நாங்கள் 2வது நாள் பயணமாக நாங்கள் கதிராமம் நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். பல பக்தர்கள் எல்லா சாமிமாரும் இதில் வந்து நிற்கிறோம். எல்லோரும் கதிராமம் போகிறதுக்காக நேற்றைய தினம் இந்த இடத்துல நின்றிருக்கிறோம். உண்மையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். அப்படியே நாங்கள் தொடர்ந்து நிகழ்வுக்கு போவோம். பல விஷயங்களை உங்களுக்கு காட்ட இருக்கின்றன. பல பக்தருடைய அவரோட சேர்ந்து நாங்களும் பயணிக்க ரெடியாக இருக்கிறோம். இப்போ பாருங்கள், என்னோட சேர்ந்து பல பக்தர்கள் ரெடி ஆகிட்டோம். அடுத்தது இந்த இடம் ஐயா குமுக்கனாறுல இருந்து நாங்கள் அங்கே தங்குற இடம் நாவலடியில் நாங்கள் போய் தங்க போகிறோம். மேலே பல முருக பக்தர்கள் போய் எல்லாம் ஓகே ஓகே எல்லாம் சரி எல்லாம் அந்த இடம் தான் நாங்கள் அடுத்த தங்குற இடம் தான் நாவலடி. இதில் கொஞ்சம் இப்போ வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கிறது. சரியாக 5:30 மணி அளவு. இப்போ எங்களை சரியாக 6 மணிக்கு தான் வெளியில் விடுவோம். நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். ஓகே, நன்றி. முருக பக்தர்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். பாருங்க, இப்ப விடிஞ்சிருக்கு. என்ன சொல்லு பாருங்க. இப்பதான் எப்படியான ஒரு இடம் கிடைக்கிறது. நாம எல்லாம் மனிதனா பிறந்த நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இப்படியான யாத்திரை எல்லாம் நம்ம தொடர்ந்து மேற்கொள்ளணும். இப்படியான நம்ம மனிதர்களாக நம்ம எல்லாம் பிறந்ததுக்கு நம்ம எல்லாம் இப்படி ஒரு யாத்திரை கொடுத்து வச்சிருக்கணும். மனித பிறவியில எல்லாம் ஒரு கிடைக்காத ஒரு வரம் தான் நம்ம சொல்லலாம். சொல்லுங்க. போய் கொண்டிருக்கு. முன்னுக்கு டிராக்டர் போவோம், ஆக்கள் பின்னால் வலிக்கிறீங்க. எல்லா பக்தர்களும் ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். சில பக்தர்கள் அங்கே ரெடியாகி வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் தொடர்ந்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பக்தர்களோடு நாங்கள் வலிக்கிறேன். வாகரவெட்டிலிருந்து 2வது பயணமாக இன்றைக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக பக்தர்கள் ரெடியாக இதில் காட்சி தெரியணும். உண்மையில் சரியாக எல்லாம் அவர்கள் செக் பண்ணி கொண்டிருக்கணும். அது முடிய உங்களை எல்லோரும் அந்த வெளிக்கிட இருக்கிற அந்த பயணத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய இருக்கோம். நிறைய பக்தர்கள் இதில் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் இந்த 2வது இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 2வது நாளாக இந்த பயணம் தொடர இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பக்தர்கள் அப்படியே பாருங்கள் எல்லாம். சரி ஐயா, சொல்லுங்கள், எப்படி பயணங்கள்லாம் அப்படி இருக்குது? இதுவரையிலே 30 ஆண்டுகளாக இந்த பயணம் மேற்கொண்டாடியே இருக்கின்றது. ஆகவே இந்த பயணம் இறைவன் அனுகிரகத்துடன் ஒரு பயபக்தியுடன் சென்றால் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்வடையும். ஆகவே உதவி செய்கிற மனப்பாங்கு நிச்சயமாக ஒவ்வொரு அடியவர்களுக்கும் வேண்டும். அப்படியான தன்மை உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிறர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் இறைவனுடைய அனுகிரகத்தினால் நிச்சயமாக உயர்வடையும். உயரடைய வைப்பான் என்ற நம்பிக்கையாக இந்த எல்லா பக்தர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லாருக்கும் இப்போ வண்ணாதீவட்டையிலிருந்து அடுத்த கட்டம் குமுக்கநாத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டி இருக்கின்றோம். ஆகவே எல்லா பக்தர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். ஓ நம சிவாய சரணோவ சிவாய நம ஓம் நமக. ஓ நம சிவாய. சரி, இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். போகிறதுக்கான ஆயத்த பணிகளை எல்லாம் செய்திருக்கணும். எல்லாம் ஓகே. எப்படி இருக்குது உங்களோட பயணம்? இது எத்தனை தரம் போகிறீங்க? நாங்கள் இது பெஸ்ட் தடவை தான். முதலாவது எந்த ஊரில் இருந்து வரீங்க? நாங்கள் முனைத்தீவில் இருந்து வரோம். எங்களுடைய நாவிதமொழியை சேர்ந்த ஒரு பழைய சாமி இருக்கார். 30 வருஷமாக அவர் போயிட்டு வரோம். அந்த காட்சியார் அவரோட போய் தொடர்பு கொள்கிறோம். எங்களுக்கு எல்லாமே சுலபமாக தான் இருக்குது. எந்த விதமான இதுவும் இல்லை. எல்லாம் நல்லா தான் இருக்குது.
பார பாதைகளும் எங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு எல்லாருடைய அந்த முருகனுடைய அருள் நிச்சயமாக அவற்றை அருளால நாங்கள் கந்தன் வடிவேலண்ட அருள் அரோரா பக்தர்களை விட்டாச்சு. இப்போ எல்லாரும் போய்கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக அந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் வெளியே பக்தர்கள் வெளிக்கிட்டு இப்போ போகிற காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பக்தர்கள் போய்கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி வந்து முதலாம் நாள் நைட்டு இங்கே வெட்டையில் தங்கிட்டு இப்போ 2ஆம் நாளுக்காக போய்கொண்டிருக்கீங்கன்னா இனி அடுத்த இடத்துல எல்லாரும் சந்திக்க இருக்கின்றோம். அதிலேயும் நாங்கள் பல பக்தர்களை முருக பக்தர்களை நாங்கள் கண்டு அவருடைய கருத்துக்களையும் இதில் பதிவேற்ற செய்ய இருக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். வேல் முருகனுக்கு அரோகரா. இது நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் இந்த டைம் நாங்கள் வெளிக்கிடும் போது ஆக்கள் இல்லை. ஆனால் இப்போ நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. நிறைய பக்தர்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உண்மையில் இந்த வெட்டையிலிருந்து முதலாவது நாள் இங்கே தங்கி முதலாவதாக அடுத்த 2ஆவது நாளுக்காக சென்று கொண்டிருக்கிற முருக பக்தர்கள் பாடி என்ன அமைக்கும். அரோகரா கோஷம் போட்டு முருகனை தேடி வந்து பக்தர்கள் நடந்து செல்லும் வந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில் நாங்கள் நேற்று இரவு தங்கி இந்த ஒரு காலை பொழுதிலே வந்து பக்தர்கள் அடுத்த இடத்தை நோக்கி செல்லுகின்ற அற்புதமான காட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில் இதில் ஒரு பாருங்கள், அங்கேயெல்லாம் க்ரௌட் போய் கொண்டிருக்கு பாருங்கள். அங்கேயும் பக்தர்கள் போய் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே பாருங்கள். எப்படி இங்கே எப்படி பக்தர்கள் போகிறதை பாருங்கள். இது பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியையும் பார்த்துட்டீங்கள். இப்படி நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். அரோகரா முருகன் கோஷம் போட எல்லோரும் அரோகரா கோஷம் போட்டுக்கொண்டு வருகிறோம். உண்மையில் நாங்கள் ஒரு காட்டுப்பாதையால் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். பல பக்தர்கள் எனக்கு முன்னாலேயும் எனக்கு பின்னாலேயும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அரோகரா கோஷம் போட்டு இந்த காட்டு வழிப்பாதையால் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லா பக்தர்களும் நடந்து வருகிற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து வந்துருக்கிறீங்க. பின்னுக்கு எனக்கு பின்னாலே மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரம் எப்படியான இடங்கள் ரெண்டு வாரம் மற்றங்களும் இடங்களை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். நீர்களே கொஞ்சம் ஆட்டமாக இருக்குது. வேணும்னு சொன்னால் என்னட்ட முழு சாமான் கையில் இருக்கிறபடியால் கொஞ்சம் ஆட்டம் இருக்குது. அதை கொஞ்சம் சமாளித்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா முழு சாமானும் என் கையில் இருக்கிறபடியா சாமானும் என் கையில். அதனால் நீர்களே ஒரு சின்ன ஆட்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நாங்கள் ஒரு நீட்டாக எடுப்போம். என்னொரு காணொலியிலே படியா எடுப்போம். இப்போ போகிற பயணத்தை பாருங்கள் எல்லாரும். நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த குறுக்கு பாதையாலும் தெரியும் இங்கே இதால் அந்த பாதையாலும் தெரியும். உண்மையில் நாங்கள் ஒரு இடத்த கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்துட்டோம். அதில் இருந்து நாங்கள் வருகிற பக்தர்களை நாங்கள் காணொளி எடுப்பதற்காக நாங்கள் இதில் நின்று கொண்டு அதுக்கு அவர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு அற்புதமான நிகழ்வு. நான் சுலவாக தான் போகிறேன் வீடியோ எடுக்கிறதுக்காக, யூடியூப் மக்களுக்கு காட்டுறதுக்காக. உண்மையாக 4 மணிக்கு நடக்கணும்னு 4 மணிக்கு 7-8 கிலோமீட்டர் நடந்து. வணக்கம் ஐயா. அப்போ அந்த 7-8 கிலோமீட்டர் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் சில இடத்தங்களில் தங்கி இருக்கிறோம். நான் அம்மையில் நடந்து போயிருக்கலாம். பக்தர்களை வீடியோ எடுப்பதற்காக இதில் நின்று இதில் வீடியோ எடுத்துகிட்டு தொடர்ந்து நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியுமென்றதை சொல்கிறேன். உண்மையில் நிறைய பக்தர்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் நேற்று ஆரம்பிக்கும் போது நேற்று ஆரம்பித்த டைம் ஒரு 10 மணி இருக்கும். அதனால் பக்தர்கள் ஒருவரும் இல்லாதபடியால் நாங்கள் 5 பேரும் தனியாக வந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்று நிறைய பக்தர்கள் அந்த வருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் அற்புதமான ஒரு முருகப்பெருமானை கதிராமம் செல்வதற்கான அந்த பக்தர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கின்றதையும் பாருங்கள். உண்மையில் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம். நீங்க போய் இடையில இருங்க, நான் வருவோம். அம்மா வணக்கம். அரோரா சாங். அரோரா. அம்மா பிள்ளையத்துக்கு அதை யாராவது அதை வேண்டி கொண்டு அவ நடப்ப சுதந்திரம் தங்கச்சி இறங்கி நிற்கிறோம். இதில் நாங்கள் உண்மையில ஐயாவுக்காக ஐயா நேற்றைய விட இப்போ இன்றைக்கு எப்படி இருக்குங்க நட வித்தியாசங்கள்? வித்தியாசம் ஒன்றும் பரவாயில்ல. ஏன்னா நேற்றை விட இந்த வேஸ்ட்டாக இருக்குது நடக்கிறேன். லேசாக இருக்கேன்னு லேசாக வாய் விடுதாங்க. மரக்கறி ஒன்றும் இல்லை. நான் உண்மையில இந்த பாக்கி கொழுவி போட்டு போங்க. எல்லாரும் வந்து இங்கேயே தங்கிட்டேன். பார்த்தீங்களா இந்த இடம் கோவி காட்டி விட்டா எல்லாரும் தெரிக்கிறோம். இங்கே இப்போ சில பேர் இதில் இருக்கணும். எல்லாம் பேக்கை வச்சுட்டு இருக்கணும். கலைச்சவே உண்மையில் இருக்கணும். மற்றவையெல்லாம் நடந்து போயிடும். அவியல் அதில் இருப்பினா நாங்கள் அவியலை முந்தி பிறகு போவோம். அதான் இது. உண்மையில் எல்லா பக்தர்களும் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இன்றைக்கு கதவு 28 நாள் ஆகுது. 8 நாளைக்கும் எப்படியான பக்தர்கள் முருகனிடம் செல்லுகிறார்கள் என்ற பாருங்கள். கிட்டத்தட்ட முதல் நாளே 12,000 போன பக்தர்கள் இன்றும் நிறைய பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே ஒவ்வொரு நாளும் இந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஆண்டு கதிராம கந்தனுக்கு செல்வதற்கான பாத யாத்திரைகளுடைய எண்ணிக்கைகள் வருஷம் அதிகரித்து பண்ணமே இருக்கின்றது. உண்மையில் போன ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய பக்தர்கள் போகக்கூடியதாக இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பக்தர்கள் நடந்து செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில பேர் கலையாறி அதில் இருந்து வெளிக்கிட்ட அந்த பக்தர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அரோரா ஐயா உஷாரா தெரியுது. ஐயா அப்படி நட ஐயா. நிறைய பக்தர்கள்
ரைட். நானும் முடிஞ்சேன். எப்படியே போட்டானு அஜோஹரா. எந்த இடத்துல இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்க? கல்வாஞ்சிக்குடி. கல்வாஞ்சிக்குடியில இருந்து அந்த குடும்பத்தோட வந்து வந்திருக்கிற அந்த காட்சி பார்க்கும்போது உண்மையில பக்தர்கள் எல்லாரும் அரோரா கோஷம் போட்டு அதை செல்லுகின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கணும். சில பக்தர்கள் முன்னுக்கு போய் அங்கே தங்குவார்கள். நாங்கள் இதில் தங்கியிருக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் அங்கால போவோம். அவையில் அதில் இருப்பினோம். தொடர்ந்து இந்த பக்தர்கள் போய் கொண்டிருப்பின அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஐயா, உங்களோட பயணங்கள் எப்படி எத்தனாவது முறை செல்லுறீங்க? 16 வருஷமா நீங்க சொல்றீங்க. ஆமா, சரி. எப்படி போன ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களுடைய தொகை எப்படி இருக்கு? நிறைய கூடி இருக்கானே. அவங்க நாங்கள் கூட வந்தாலும் கூடுந்தானே, வராத நாங்களே வந்தா கூடுந்தானே, அது வேற. நீங்க சொல்லுங்க எப்படி? 2012 வந்ததுக்கு 2வது தடவையா இந்த வருஷம் வந்து கொண்டிருக்கு. எப்படி இருக்கு உங்க அனுபவங்கள் எல்லாம்? இன்றைக்கு 2ஆம் நாள் இன்னும் 5 நாள் கிடக்கு. உண்மையிலே இது ஒரு யாத்திரைன்றது, முருகன் யாத்திரைன்றது மறக்க முடியாத ஒரு பயணம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒருவருக்கும் இந்த யாத்திரைன்றது மனிதனா பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் போக வேண்டிய ஒரு பயணம். கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாருக்குமே முருகன் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த பயணத்தில் பங்கு கொள்ளாத அடுத்த அந்த மற்ற பக்தர்களுக்கு சொல்ல இருக்கிறது என்ன கூட செய்தி? எல்லாருமே தொடர்ந்து நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளணும். அதான் எங்களுடைய சொல்லுங்க. அரோரா சொல்லுங்க, உங்களோட பயணங்களை பற்றி எப்படி? பயணம் இந்த மாதிரி நல்லா இருக்கு. பயணம் நிறைய பேர் பயணங்கள் கூடங்க, சாமிகள் கூட இந்த மாதிரி கூட. எத்தனை வருஷமா நீங்க? 5 வருஷமா. ரைட். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வாழைச்சேரியில உகந்தையில இருந்து நடந்து வரீங்க? எங்களை மாதிரி நான் யாழ்ப்பாணத்துல இருந்து பஸ்ல வந்து உகந்தையில இருந்து நடந்து வரோம். ஓகே. தொடர்ந்து இன்னைக்கு 2வது நாள், இன்னும் 3-4 நாள் கிடக்கு. தொடர்ந்து இது கண்ணி சொல்றது இதுதான் கன்னிச்சாவி அப்படி சொல்லுங்களேன். நிறைய பக்தர்கள் வாங்க இப்ப போய் கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்க. என்ன பக்தர்கள் முகமெல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்காதீங்க. என்னுடைய முகமெல்லாம் கலக்கி போச்சு. இன்றைக்கு 2வது நாளாக நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் அந்த நிறைய விஷயங்கள் இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்குது. நடக்கிறதுனால கொஞ்சம் கலையாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்துட்டேன். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன். சில விஷயங்கள் எனக்கு பின்னால் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கும் நிறைய போய் கொண்டிருக்கிறார்கள். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருந்துட்டு அந்த வழியில் இருந்துட்டு வலிக்கிட்டே போயினோம். இதெல்லாம் வழியை பாருங்க. அரோகராம் 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 முருகனுக்கு பிள்ளையாருக்கு வள்ளிக்கு தெய்வானுக்கு வேலுக்கு அரோகரா சாமி. நிறைய பக்தர்கள் இப்போ வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு வழியில் நிற்கிறோம். தம்பி, இது என்ன வழி ஐயா? இது எந்த வழி? இடம் தெரியா? நீங்களும் புதுசா? இல்லை அப்படி சொல்லக்கூடாது. உள்ள தெரிஞ்ச பக்தர்கிட்ட கேட்டு சொல்லுவோம். நிறைய பேர் வந்துருக்கணும். நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உண்மையிலே ஒரு வெட்டையில் எல்லோரும் நடந்து கொண்டு போய் நம்ம அந்த பாருங்க எப்படி இருக்கேன்னு. பக்தர்கள் வந்து இதில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு போயினோம். சில பக்தர்கள் இப்போ நடந்து போகிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
பக்தர்கள் எல்லாம் இப்போ இதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போட்டு போயினா உண்மையில் இன்னும் 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் நாங்கள் தங்குற இடத்துக்கு, அதாவது ஆற்றுல குளிக்கிற இடத்துக்கு நாங்கள் தங்குற இடத்துக்கு இன்னும் தூரம் போகணும். நாங்கள் இன்றைக்கு மத்தியானம் வந்து அது தங்குற இடம் வந்து இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது. அதால் போய் அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து போட்டு தொடர்ந்து நாங்கள் இன்னொரு இடத்துல தங்குற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அப்படியே போகும். முருவா வணக்கம் 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 வணக்கம். எவ்வளோ காலமாக போகிறீங்க? நாங்கள் 10 வருஷம் இந்த இவ்வளோ சாமானியத்துக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையா? கஷ்டம் இல்லை, முருகன் வந்து கூட்டிட்டு போகிறோம். நடந்து போங்க. அரோவர் வணக்கம். சிறுவர்கள் தொடக்கம் வயோதிபர்கள் வரை இந்த பயணத்தில் போய் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உண்மையில் இந்த ஆண்டு நிறைய பக்தர்கள், அதிகளவான பக்தர்கள் வந்து இன்றைக்கு பயணத்தில் போய்கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் இன்றைக்கு 27 நாள் 20ஆம் தேதி பாதை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 7 நாளாக இதே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது ஒழிய குறைந்தபாடு இல்லை. முதல் நாளே 12,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. இன்று 7ஆம் நாள் 27வது நாளில் நிறைய பக்தர்கள் போய்கொண்டு கந்தனின் பேருரை தான் உரைத்தால் இந்த தாரணி என்றுமே வந்துடுமா. இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல சும்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் தொடர்ந்து நடந்து வந்த கலையில் இதில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பின்னுக்கும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. முன்னுக்கும் நிறைய பக்தர்கள் போயிருக்கிறேன். சில பேர் இதில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் மெல்லமாக அந்த பயணத்தை ஏற்படுத்துகிறோம். ஆனால் என்ன சொன்னால் ஓரளவுக்கு சாமான்கள் வந்து கூடுதலாக இருக்கல, வெயிட்டும் அதிகமாக இருக்கும், நடந்து செல்வதற்கு ஒரு கடினமாக இருக்கும். அதனால் உங்களால் முடிந்த அந்த கொண்டு போகக்கூடியதான பேக்குகளை கொண்டு வந்தால் அது ஈஸியாக நடக்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நானும் நிறைய பேக்குகள் கொண்டு வந்ததால் கொஞ்சம் நடக்கிறத என்ன வேகத்தை கட்டுப்படுத்துவது வழியே மற்றபடி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த இது பார்க்குறது தொடர்ந்து நாங்கள் தங்குற இடத்துக்கு போடுறது தான் எடுக்கிறோம். எவ்வளோ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? மட்டக்களம். எவ்வளோ காலமாக நீங்கள்? இல்லை, இதுக்கு முதல் போயிருக்கீங்களா? 6 வருஷம். இப்போ நாங்கள் அடுத்த தங்குற இடம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும்? இந்த ஆறு கொஞ்சம் தூரமா? வந்த தூரம் இது கலண்டா. ஓ, அந்த 6 பேர் தான். அப்போ காலமை சாப்பாடு கூட தான் சாப்பிட்றாரு. ஐயா தம்பி, என்ன மாதிரி எத்தனை நேரம் போகிறீங்க? எத்தனாவது பயணம்? ரைட், ஓகே. ஆனால் உண்டு நல்ல ஒரு எனக்கு ஒரு வசனம் கிடைத்தது. அது நான் கடைசியாக பேச போகிறேன்.
அரோரா சிறுவரோட சேர்ந்து அரோரா தடியில் கட்டி போட்டு தூக்கி கொண்டு போயினோம். நல்லா இருக்கு, பாரம் குறைவு, உண்மையில நல்லா இருக்கு. அரோரா போகணும். எங்களுக்கு அவசரம் இல்லை தானே, நாங்கள் இதானே வேலை, வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது. சரி திருக்கோயில் ரைட் ரைட். சரி, எவ்வளோ தூரம் இருக்கு? குளம் வந்துட்டுது. அழகான முறையில் பக்தர்கள், முருகப்பெருமானுடைய பக்தர்கள் செல்லும் காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில நிறைய டைம் இந்த முறை நிறைய நேரம் நடந்திருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து என்னுடைய காட்சிகளை உங்களுக்கு பதிவேற்றுவதில் பெருமையடைகின்றோம். பரவ என்ன குளம்? பரவ குளம். இப்போ நாங்கள் பார்க்குற அந்த குளம் வந்து பறவை குளம்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததா இது என்ன வெட்டியா? பறவைகள் வந்து தங்குறதால பறவை குளம்னு சொல்கிறது. நல்ல ஒரு அழகான வெட்டில் நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கோம். வந்த பக்தர்கள் எல்லாம் இதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நாங்கள் போய்கொண்டிருக்கோம். நித்திரன் நீங்கள் இப்படி போய்கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்கள், அழகான ஒரு காட்சியை பாருங்கள். கதிராம கந்தனுக்கு போகிற பாதையில் இருக்கிற இதில் பாருங்கள். நாங்கள் இன்னும் நிறைய நாள் நடத்த வேண்டியிருக்கு. எல்லோரும் இதில் நின்று வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி வேலை கொண்டு சிறுவன் போகிறதான். பிள்ளையாவோட பேக்கை கட்ட அவர் தூக்கிட்டு வருவாங்க. யாரை படித்து கொண்டு வந்தீங்கன்னா வீடியோ எடுத்தேன். ஐயா இப்போ யார் பாட்டு படிச்சோன்னு வந்தது? படிக்கல இருக்க படிங்க. எனக்கு மந்தார்கள் பின்னதல்ல பொது நடந்தார்கள். எனக்கு மந்தார்கள் பின்னதல்ல பொது நடந்தார்கள். என் இந்த பாதை வாழி காத்தாதை என் கூட நான் போறேன். கட்டி கொடுத்தவரே
இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா எல்லாம் இதில் இருக்கிறார். இப்போ உண்மையில் ஒரு குடும்பத்தோடு வந்துட்டு நாங்கள் தங்கியிருக்கிறோம். இதில் இருக்கிறோம். இதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கம்மா அந்த ஆற்றுக்கு போ? நீங்களும் ஃபஸ்ட் டைமா? நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட் டைமா? ஓ, அப்போ நீங்கள் புதுசு. நாங்களும் அதே மாதிரி தான். சரி தெரிஞ்சு. வணக்கம் சாமி. இது அடுத்த ஆறு எங்கே இருக்குது? அடுத்த ஆறு இதான் வரும். இனி அது இல்லை. அப்போ என்ன பறவைகள் வரும். அப்போ நாங்கள் குளிக்கிற ஆறு அது என்ன என்ன அதான் கும்மனா கும்மனா இல்லை குணாவோ இதாக. என்ன சொல்கிறேன். சரி அதை விடுங்க. அது எங்கே எவ்வளோ தூரம்? இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும் ஐயா. அதுக்கு வந்த தூரமா அது? வந்து கொஞ்சம் போகணும். சரி, போனால் தான் இதில் கொஞ்சம் குளிச்சு தாரம் வச்சு. சரி, ஓகே. அடுத்து நடக்கணும். ரைட், ஓகே. நடைதான். என்ன வச்சு நான் நடை இருக்கு. இதுதானே இன்றைய தானே பயங்கர வெயில். இன்றைய தான் பெரிய நடை. மற்ற நாள் ஐயா கோடாளியெல்லாம் கொண்டு வராது. அதில் வயிறும் தம்பி, அதில் வயிறும் அடுக்கிறேன். கதைக்கல விளங்காது. எங்கேருந்து வாரீர்? எங்கேருந்து வாரீர்? எங்கேருந்து வாரீங்க முருகா? வீட்டிலேருந்து வாரீங்க. சரி, இதுதான் ஃபஸ்ட் டைமா? ரைட். ஓகே. வேலையெல்லாம் நீங்களா கொண்டு வரீங்க? சரியா. யாரோட வந்தீங்க? சரி, ஓகே. கும்பலாவில்லு முடிவு. நாங்கள் பாட்டு பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் விழிக்கணும். வணக்கம். அப்படியே எல்லோரும் போய் கொண்டிருக்கணும். பார்க்கக்கூடியதாக இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை நடக்கிறது. பயங்கரமான ஒரு வேலை தான். நிறைய கிலோமீட்டர்ஸ். இதில் கொஞ்சம் பழக்கம் இல்லாத இதில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னோட வந்து ஐயா கூட கொஞ்சம் தெரியாதா, அதனால் பார்த்துக்கிட்டு என்னோடய பயணங்களை
மேற்கொள்ளணும். குளிக்கிற இடத்துக்கு போகலாம். இப்போ நேரம் 10:14 11 மணி ஆகும். அந்த நாங்கள் குளிக்கிற இடம் அது பிறகு அங்கால வெளிக்கிட அது ஞாபக தூரம். இப்போ இதையும் போட்டு அங்கால போட இது என்ன சும்மான வில்லேஜ்னுடாக்கு கிராமம்னுடாக்கு வீடுகள் இருக்கும். இந்த இதுக்கால போகணும் 1.4. சரியா நடந்து போகிறேன். கரப்பாக தலையில் போட்டு கொண்டு போகிறேன். அதான் ஓகே. கடந்து போட்டு கொண்டு போகிறேன். கையில் வேல் முருகன் கையில். அது மட்டும் விட மாட்டேன், கையிலே இருக்கும். முருகனோடு தான் நான் போகிறேன் எப்போவும். அதனால தான் போகக்கூடியதாக இருக்குது. காட்டுகளை பாருங்கள். நான் பின்னால் ஒரு சனகம் இல்லை, எல்லாம் குறைஞ்சிட்டு எல்லாம் இடையில படுத்துருக்குதுகள். நான் இல்லை கொஞ்சம் நடப்பேன் பண்ணிட்டு உஷாராக நடக்கிறேன். கண்ண பேர் அதில் இறங்கி இல்லை நீங்கள் முருகன் பாட்டு படிங்க. வேலை தான் முருகன் பாட்டு படிங்க. பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் வந்தேன் வேலவா. பசிக்குது வரணும். அதான் வர வணக்கம். களைச்சி போனார் நல்லா. எங்கேருந்து வாரீங்க? எங்கேருந்து வாரீங்க? கடலை ஆகல நல்லா களைச்சி போனீங்க. கடலாவிலேருந்து வர பாவம் எல்லோரும் ஒரு அடி வைக்க அவருக்கு 4 அடி வைக்க வேண்டிய நிலைமை. அப்படி இருந்து மால் நடந்து வருது. பசிக்குது. அங்கே தண்ணியை சூடாக எல்லாம் முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஆறு இருக்குது. எல்லா மக்களும் வந்து பக்தர்களும் வந்து இதில் சமைச்சு கொண்டிருக்கணும். நாங்கள் அந்த ஆற்றுல வந்து குளிக்க போகிறோம். குளித்து ஆற்றுல குளிக்கலாம். முழு பக்தர்கள் வந்து இங்கே சமைச்சு சமையல் வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. தங்களுக்குரிய சாப்பாடுகளை செய்து கொண்டிருக்கணும். இந்த ஆற்றங்கரையில் எல்லோரும் நிற்கணும். இந்த ஆற்றுல குளிக்கிற மாதிரி இடம் இருக்கொண்டு பார்த்துட்டு நாங்களும் அதில் குளிச்சுட்டு வருவோம். ஒரு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் குளிக்கிற இடம். இதை சமைத்து கொண்டு தங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற இன்னமாவே தங்களோட சாப்பாடுகளை ரெடியாகிறதுக்கு நாங்களும் இதில் குளிச்சுட்டு இந்த முருகபக்தரங்க தொடர்ந்து இருக்க வேலை நடந்துருக்கு. ஓகே. 6 எச்சரிக்கை பாதுகாப்பற்ற பகுதி நீச்சலை தவிர்க்கவும். அங்கே எல்லோரும் குளிக்கணும், தவிர்க்க சொல்லினோம். எதால் வந்து குளிக்கிறாங்க? எதால் வந்து அதால் வராங்க? பகுதி இதால் போய் எல்லோரும் குளிக்கணும். இதில் ஒரு கோயில் இருக்குது, அதில் பொங்கினோம். இதில் எல்லோரும் பொங்கினோம். ஒரு கோயில். இந்த பொங்கல் வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குமுக்கம் வந்து அம்மன் கோவில், அம்மன் பக்தரகாளி அம்மன் கோவில். மேலே அதன் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில பேர் வந்து பொங்கினம்.
அங்கே பொங்கல் வேலைகளை செய்யணும். சின்ன சின்ன இது பானைகள் வச்சு பொங்கி கொண்டிருக்கணும். உண்மையில் ஒரு பக்திபூர்வமாக இருக்குது. அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா வந்து பிரேட்டை பண்ணி கொண்டிருக்கிற இந்த இதில் வந்து பிரேட்டை பண்ணி இங்கே பிரேட்டை பண்ணி கொண்டிருக்கிற ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்களோட வந்த அந்த அவிர